வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகிறதாம். மீண்டும் அதிமுக கூட்டத்தில் தாவேக்கா இபிஎஸ் கொடுத்த ரியாக்ஷன். வாங்க வெளியே பார்க்கலாம். அதாவது அதிமுக பிரச்சார கூட்டத்தில் தாவேக்கா கொடிகள் பறந்து பேசும் பொருளாக நிலையில்தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்ததா. அதாவது தாவேக்கா கொடிகளுடன் சிலர் அதில் பங்கேற்றதாகவும் அதில் தாவேக்கா கொடியை அசைத்து காட்டியதாகவும் சிலர் பேசுகின்றார்களாம். அதாவது தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தான் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் பல்வேறு கட்சிகளும் தங்கள் பிரச்சாரத்தை பயணத்தை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமன்றி இதில் அவர் கண்டிப்பாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட சாணார்பாளைய பகுதியில் அதிமுக பெற்ற எடப்பாடி பழனிசாமியை பிரச்சாரம் செய்தபோது அதிமுகவுடன் பாஜக கொடிகள் காட்டி அவருக்கு வரவேற்பெல்லாம் அளிக்கப்பட்டது. அதே போலதான் அந்த பிரச்சார கூட்டத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் கொடியும் பறந்தது. இதை பார்த்த இபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக சொல்கிறார்கள். அது வெறும் கூட்டணி தான், நாம் தான் வெற்றி கூட்டணி, இதோ பாருங்கள் என தாவேக்கா கொடி பறக்கிறது என்று அந்த கூட்டத்தில் அவர் பேசியது ஒரு பெரும் பொருளாகவும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கதா. இது தொடர்பாகத்தான் அவர் வீடியோ காட்சிகள் மூலம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வரும் பேசும் பொருளாகுது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கா தலைவர் விஜய் தனது பிரச்சாரத்தை தள்ளி வைத்துவிட்டு இந்த சூழலில் இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருபுறமோ அதிமுகவர் சிலர் தாவேக்காக தங்கள் கூட்டணிக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் மக்களின் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா. அதாவது தாவேக்காவுடன் கண்டிப்பாக அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி சேரும் நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறான் இந்த செய்தி. அது மட்டுமன்றி இந்த நிலையில்தான் தாவேக்கா சார்பில் மொழி உத்தரவாத அதிமுக பிரச்சார கூட்டத்திற்கு தாவேக்கா யாரும் செல்லக்கூடாது என்று கட்சியின் கொடியை பயன்படுத்தக்கூடாது என்றும் கூறியதாக தகவல் எல்லாம் வெளியாகிறது. இச்சூழலில்தான் இன்றைய அதிமுக பிரச்சார கூட்டத்தில் கண்டிப்பாக தாவேக்கா கொடி பறந்துள்ளது. அதாவது நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் மேற்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமிக்கு தாவேக்கா கொடியுடன் மீண்டும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதாகவும் அரசியலில் கண்டிப்பாக இது ஒரு திருப்பு முனையாகத்தான் பார்க்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணி உறுதி ஆகிருச்சு என்ற நிலையில் தான் இதை பேசும் பொருளாக பொறுக்கிறது. 1000 கொடிகளுடன் தாவேக்கா தொண்டர்கள்லாம் அந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமின்றி தேர்தல் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக இனி இபிஎஸ் தூங்கவே மாட்டாங்க என்று சொல்லப்படுகிறதா. அதாவது நாமக்கல்லில் அதிமுக செயலாளர் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி சூழல் ஒன்றை விழித்துள்ளாரா. இதனிடையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி அமையும் நிலைப்பாட்டில்தான் இந்த காட்சியானது தமிழக மக்களிடையே ஒரு பெரும் கண்டிப்பாக ஒரு பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்திய செய்தியாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. அது மட்டுமின்றி மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.